இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நுகர்பொருள் வாணிப கிடங்கு அலுவலகத்தின் முன்பு ஜனவரி 18 அன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாநில தலைவர் வழக்கறிஞர் வீரராகவன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் தரையில் முட்டி போட்டு அமர்ந்து தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நிர்வாகத்திற்கு பல்வேறு நீண்ட கால கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் தொழிலாளர்களின் கடும் அதிருப்தியையும் உரிமைக்கான போராட்டத்தையும் வெளிப்படுத்தியது. சங்க அங்கீகார தேர்தல் வருகை பதிவேட்டில் பெயர் சேர்ப்பு, பச்சை அட்டை வழங்கல், கூலி உயர்வு நிலுவையை தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் தரையில் முட்டி போட்டு அமர்ந்து போராடியது அவர்களின் துயரத்தையும் உறுதியையும் காட்டியது. போராட்டத்தின் இறுதியில் மாநில அமைப்பு செயலாளர் திருத்தணி முனுசாமி நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை முடித்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள், கிடங்குகள், நேரடி கொள்முதல் மையங்களில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் கூலி, பணி நிரந்தரம், சலுகைகள் போன்றவை நீண்ட காலமாக பிரச்சனையாக உள்ளன. இந்த போராட்டம் அரசு மற்றும் நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர்களின் இத்தகைய நூதன போராட்டங்கள் அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. 1972ஆம் ஆண்டு முதல் பணி நிரந்தரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாங்கள் ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய அங்கீகார தேர்தல் நடத்த வேண்டி உயர்நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய பிறகும் 7 ஆண்டு காலமாக தொழிலாளர்களுடைய அங்கீகார சங்கம் தேர்தல் நடத்தாமல் இருப்பதை கண்டித்து உடனே நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். அதேபோல் 2018ஆம் ஆண்டு முதல் வருகை பதிவேட்டில் கையொப்பம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு வருகிற தொழிலாளர்களை உடனடியாக வருகை பதிவேட்டில் அவருடைய பெயர் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியும், மூன்றாவதாக தொழிலாளர்கள் ஏறக்குறைய 20-25 ஆண்டு காலம் பணியிலே இருந்து கொண்டு வருகிற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்கிறவர்களுக்கு 1997ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உத்தரவுப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பச்சை அட்டை வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். 21ஆம் தேதி முதல் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் முதல் கட்டமாக அந்தந்த கிடங்குகளிலே முழு நேர உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதென்றும், 22ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்தந்த மண்டல அலுவலகத்திலே போராட்டம் நடத்துவது என்றும், அதற்கடுத்து 23ஆம் தேதி சென்னையை நோக்கி போராட்டம் நடத்துவது என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த போராட்டங்களுக்கு பிறகும் நிர்வாகமும் அரசாங்கமும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். இப்போ அது ஜனவரியா பிப்ரவரியா? ஜனவரி 21ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள் கைது எண் 9658 இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2
தீ பரவட்டும் திராவிட மாடல் சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை பாரியின் வழித்தோன்றல் கலைஞர் மனங்களும் மனிதர்களும் இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.